ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் சொட்ட சொட்ட வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் சாஃப்டாக கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த அல்வாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்போட அளவு சரியாக 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பு வறுபட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும். அதே சமயத்தில் பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிக்கும். அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் வறுபட்டு கலர் மாதிரி வந்துருச்சு. அதே சமயத்தில் பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரணும். அப்போ தான் நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பை மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கர் 5 விசில் விடட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் 5 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஏற்கனவே பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துட்டதுனால மசிச்சு விடுறதுக்கும் ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். மசிச்சு விடும்போது தண்ணி எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நமக்கு ஏற்கனவே பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் நார்மலாக சும்மா இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அல்வாவோட டெக்ஸ்சர் கிடைக்காம போயிடும். அதனால் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது தண்ணி தேவைப்பட்டால் ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலெலாம் தண்ணி சேர்க்காதீங்க. அவ்வளோதான், பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி குலைவாக நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே 10-15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். அல்வாவை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு ரொம்ப வறுபட்டு கலர் மாதிரி வரணுங்கிறது இல்லை, லைட்டாக வறுபட்டு வந்தாலே போதும். இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம முந்திரி பருப்பு வறுத்த இதே நெய்யிலே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கோதுமை மாவையும் கட்டிப்பட விட்டுறாமல் நல்லா நெய்யில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப கூடுதலாக வச்சு நீங்கள் கோதுமை மாவை வறுத்திங்கன்னா ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெய்யோடு சேர்த்து கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோதுமை மாவு கூடவே இந்த பாசிப்பருப்பையும் நல்லா கட்டி இல்லாமல் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவோட பாசிப்பருப்பை சேர்த்து கலந்து விடும்போது நமக்கு ஃபஸ்ட்டு அல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் திரும்பவும் 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை அல்வாவை கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இதில் அல்வாவுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கணும். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு முழுசாக 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன்.
இப்போ சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சுகரை கலந்து விட இந்த சுகர் கரைஞ்சி கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கிட்டே வரும். நம்ம நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்க இந்த பாசிப்பருப்புமே ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த சுகர் கரைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிக்கிட்டே வரும். அப்போது இந்த அல்வாவோட டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். பாருங்கள், முன்னாடி நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு மட்டும் சேர்க்கும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. இப்போ சுகர் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சர் சரியாக வரும். கடைசியாக அல்வாவை நம்ம கலந்து விடும்போது இந்த மாதிரி கரண்டியை வச்சு சொலட்டி விட்டு பார்த்தோன்னா பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா சொலண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. நீங்கள் அல்வாவுக்கு கலர் சேர்க்க விரும்புனீங்கன்னா இந்த சமயத்தில் கூட நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த அல்வாவுக்கு கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், இப்போ பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ நம்ம அல்வா நல்ல பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். அசோகா அல்வா சூப்பராக செஞ்சாச்சு. வீட்டில் வெறும் பாசிப்பருப்பு இருந்தாலே போதும், நல்ல சூப்பரான டெக்ஸ்சரோட இந்த மாதிரி அல்வாவை நீங்களும் செய்ய முடியும். கடைசியாக அல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி அல்வாவை நல்லா சொலட்டி விட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சொலண்டு வரும். அப்போ தான் அல்வா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ அல்வாவை நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.